ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மிர்லின் டேஸ் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி வந்து ஆனந்த் தம் பிரியாணிக்கு வந்துருக்குறோம். இங்கே கொசுக்கோட்டையில் ரொம்ப ஃபேமஸான பிரியாணி. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆனந்த் தம் பிரியாணி எக்ஸ்போர்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அப்புறம் வந்து வேறு பிரியாணி நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கொசுக்கோட்டையில். அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஆர்டர் பண்ணியிருந்த டிஷ்ஷெல்லாம் வந்துருச்சு. லிமிட்டட் தான் இருக்குது. 5 o'clockலேருந்து இந்த பிரியாணி இருக்குது. லிமிட்டடாக தான் இருக்குது. என்னென்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் கபாபு, ஆட்டுக்கால் சூப்பு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஆட்டுக்கால் சூப் இருக்குது. அப்படியே கலண்டு உழுகிற மாதிரி இருக்குது. ஆட்டுக்காலோட அவ்வளோ குக்காக இருக்குது. சூப்பராக குக்காக இருக்குது. கலண்டு உழுகுது பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆட்டுக்கால் சூப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? கிளாஸ்லேயும் கொடுத்துருக்காங்க சூப்பு. சரிம்மா, சாப்பிட்டு பார்க்கலாமா? அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கடித்த உடனே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சூப்பும் நல்லா இருக்குது. காலையில் வந்த உடனே ஃபஸ்ட்டு சூப்பு குடிச்சிட்டு அப்புறம் வந்து பிரியாணி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ நல்லது, உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சூப் எடுத்துருக்கோம். ஆட்டுக்கால் சாப்பிட்டாச்சு. சூப்பு சாப்பிட்டு பார்க்கலாமா? ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாரமாக நல்லா இருக்குது டேஸ்ட்டு. பெப்பரோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கு. இந்த ஆட்டுக்காலோட இது சூப்பெல்லாம் நல்லா இறங்கியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம சாப்பிடுமா? அம்மா சாப்பிடு. எப்படி இருக்குமா? பிடிச்சிருக்கா உனக்கு? பிடிச்சிருக்கா? பையன் வந்து காலையில் வந்ததுனால, மார்னிங் வந்ததுனால கொஞ்சம் தூக்கத்தில் இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே தூக்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் வந்த உடனே இந்த சூப்பு வாங்கி குடிங்க ஃப்ரெண்ட்ஸ். குடிச்சிட்டு அப்புறம் பிரியாணி சாப்பிடுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. பையனுக்கு லெக் சூப் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த போன் கூட அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அப்படி குக் பண்ணியிருக்காங்க. கொசுக்கோட்டைனாலே பிரியாணி தான் ஃபேமஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஆனந்த் தம் பிரியாணிக்கு வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எத்தனை பீஸ் பிரியாணியில் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை பீஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? இது வந்து மட்டன் பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு 6-7 பீஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தாராளமாக இருக்குது. தயிர் பச்சடி கொடுத்துருக்காங்க. பிரியாணி கபாப்பும் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி வந்து எப்படி இருக்குதுன்னு நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். பீஸ் நல்லா தாராளமாக கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு வந்து நாட்டி ஸ்டைலில் அட்டகாசமாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று ஈரல் ஒன்று இருக்குது, அது கூட சேர்த்து வச்சு சாப்பிடலாமா? இப்படி பிரியாணி நல்லா காரசாரமாக நாட்டி ஸ்டைலில் வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மனம் அந்த மட்டனோட ஃப்ளேவர் அப்படியே இறங்கியிருக்கு. அவ்வளோ நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பல்ல
கண்ணில் விழுந்துடாமண்ணா. அப்புறம் வந்து நம்ம கபாப் சாப்பிட்டு பார்க்கலாமா? நிறையா பீஸ் கொடுத்துருக்காங்க கபாப்பு. நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள். கபாப் கூட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாமா? அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதான் நல்லா காரசாரமாக விரும்புகிறவங்க இங்கே வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ நல்லா இருக்குது பிரியாணி. ஓமம்லாம் போட்டிருக்காங்க கபாப்பில். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நாட்டி ஸ்டைலில் இருக்குது. நல்லா காரசாரமாக ரொம்ப சில்லுன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாருங்கள், நல்லி கொடுத்துருக்காங்க. பீஸ் எல்லாம் நல்லா இருக்குது. மட்டன் பீஸ் எல்லாம் பாருங்கள், நல்ல பீஸு பாருங்கள். நல்லி கொடுத்துருக்காங்க. பச்சடி கூட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டு. ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டு. ஆனால் பிரியாணி தான் இங்கே ஃபேமஸ்ஸு. அது மட்டும்தான் இருக்கும். அந்த ஏர்லி மார்னிங் சுட சுட பிரியாணி சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு. கால் சூப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோ நல்லா இருக்குது. நீட்டாகவும் க்ளீன் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமாக. ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டைம் வேறு பிரியாணி ஹவுஸ் கோட்டில் நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பாய்.